ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு. அதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகவும் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். அதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா புரியவும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுன்னு ஒரு 4 பூண்டு பல்லும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கி வர சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வெங்காயம் நல்லா வதங்கி வரவும் ஒரு தக்காளி மீடியம் சைஸில் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூடயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குலைவாக வேகணும் அப்படின்லாம் இல்லை, ஓரளவுக்கு வெந்தாலே போதும். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட காயும் சேர்த்துக்கிறேன். நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சுருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா காய் வேகிற அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதில் மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கேன், வீட்டில் அரைச்சது, அது சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கடையில் வாங்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள்னு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகிற அளவு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா புளி தண்ணி நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற போட்டுருக்கு. இதை கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்தாச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வைக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.